ஊர்லண்ணே நான் நாமக்கல் நானு. எங்க ம். பூத்துல வந்து 3 பேர் வந்து உட்காந்துருந்தானுங்க. அவனுங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பொச்சி உட்காரல. காலையில ம். பார்த்தா சாப்பிடறதுக்கு வெளியில போறேன்னு போயிட்டு 1 மணி நேரம் ஊர சுத்திட்டு வந்தானுங்க. திருப்பி தண்ணி ம். குடிக்க இந்த எக்ஸாம் ஹால்ல நமக்கு ஒண்ணுமே தெரியலனா, இந்த தண்ணி குடிக்கிற போறேன், யூரின் போறேன் அப்படின்னு போயிட்டு 1/2 ம். மணி நேரம் கழிச்சு வருவோம்ல. ஆமா. அவனுங்களுக்கு ஃபோனும் யூஸ் பண்ண முடியாம, ஒண்ணும் பண்ண முடியாம இவனுங்க என்ன பண்ணானுங்க, திமுக காரன்ட்டயும், அதிமுக காரன்ட்டயும் வாங்கி வாங்கி எது எதெல்லாம் வந்துச்சுன்னு வாங்கி ஒரு காப்பிய வாங்கி டிக்கு போட்டுட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க எதுக்கு வாங்குனானுங்க, எதுக்கு உள்ள வந்தானுங்கன்னே தெரியல. 3 பேர் வந்தானுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்தானுங்க, வெளியில போனானுங்க, ஊர சுத்துனானுங்க, வந்தானுங்க, ரீல்ஸ் போட்டானுங்க. இந்த மாரி ம். பாத்தியா நாங்க அது திமுக கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உள்ள வந்து உட்கார்ந்துருக்கோம்னானுங்க. திருப்பி ம். சாயந்தரம் ஆச்சு கெளம்பிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து பிஎல்ஏன்றனால ஃபோன் பண்ணி திட்டி, "ஏன்டா நீங்க கையெழுத்து போட்டா தான்டா பொட்டி வெளில போகும். மூடிட்டு வாங்கடா" அப்படின்னு சொல்லி வர சொல்லி கையெழுத்து வாங்குனானுங்க. எதுக்கு வந்தானுங்க? எதுக்கு இருக்கானுங்கன்னே தெரியாம எங்க ஊர்ல இருந்தானுங்க. தற்குறிங்க 3 பேரு. போர் அடிக்குன்ட்டு போயிட்டானுங்க போல இருக்கு. ஃபோக்கஸ் எதுவும் பண்ணல. ஒண்ணு. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த ஒரு காலைல இருந்த அந்த பரபரப்பு சாயங்காலம் போலலாம் இருக்காது. அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். காலைல இருக்கிற அந்த பரபரப்பு சாயங்காலம் இருக்காது. ஒரு சில கட்சிகள் மத்தியில இருக்காது. ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கும். அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த பொட்டி கடைசி வரைக்கும் மேலே ஏற்றி போகிற வரைக்கும் இல்லை லாக் பண்ணி சீல் வைக்கிற வரைக்கும் அதை கொண்டு போய் இதில் வைக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த ஓய மாட்டாங்க, அடங்க மாட்டாங்க. நேற்று ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து கேட்குறீங்க? நேற்று மதியமே நேத்திக்கு பேச சொன்னேன் முடியல. ஓட்டு. இல்லைங்க, நேத்திக்கு நீங்க தான் பேச முடியல. அதுதான் இன்னைக்கு கேட்டேன். ஓட்டெல்லாம் போட்டீங்களா? எப்படி இருந்தது போட்டாச்சு உங்க போட்டாச்சு. ஏரியாலாம்? மைய கூட எடுத்து காட்டினேன், ஃபோட்டோ போட்டு மைய கூட காட்டினேனே, பார்க்கல? இல்ல நான் உங்க இது பார்க்கல. நானே இப்பதான் வந்தேன் போய் பின்னாடி இதுக்கு. வீட்டில் போய் பாருங்க. சரி, என் என்ன விரல் என்ன விரல் பர்சன்ட்? மையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காட்டியிருப்போம் பாருங்க. ஓகே ஓகே. என்ன பர்சன்டேஜ் வந்து ஏறினது வந்து அண்ணாவாக தான் 89 88% வந்ததுன்னு தற்கொலைங்க பேசி சுத்திட்டு இருக்குதுங்க. ஆனா இவ்வளோ சிரிப்பு தான் வருது எனக்கு. இங்க பாருங்க, சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருந்த முக்கால்வாசி பேர் ஓட்டு போடல. ஒன்று. ரெண்டாவது, இந்த வெளிநாட்டிலேருந்து இதை வந்துட்டோம், 1,00,000 2,00,000 ஒத்த ஓட்டுக்காக கிளம்பி நாங்கள் 3,00,000 செலவு பண்ணி இதை வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்த குரூப்பு முக்கால்வாசி காணோம். முடிஞ்சுதா? மூணாவது, இந்த ஒரு விரல் புரட்சி, நடுவிரல் புரட்சி, இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த குரூப் வந்து ஓட்டுக்கு முதல்ல சரியாக போட்டானுங்களான்றதும் நமக்கு சரியாக தெரியாது. நாலாவது, இந்த சோஷியல் மீடியாவில் அப்புறம் இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பாருங்கள், இவர் 10% வாங்கினாலே போதும், அதுவே பெரிய சக்ஸஸ்ஸு. 20% வாங்கினாலே போதும், அதுவே ஆட்சி அமைக்க முடியும். 30% வாங்கிடுவார், 35% வாங்கிடுவார், தமிழ்நாட்டிலே திருப்பி போட்டுருவார். இந்த மாதிரி காமெடி இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி கேட்கணும்னா அப்படியே கேட்டுட்டு அப்படியாப்பா சரி 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 சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடணும். அதுக்கெல்லாம் உட்காந்துலாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவனுங்க வந்து இப்போ ஃபேன் ஃபைட்டு பண்ணுவானுங்க, அப்யூஸ் பண்ணுவானுங்க, எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பானுங்க அவனுங்க. ஓகேவா? வாடா தம்பின்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிடணும். தட்டிலாம் விடக்கூடாது. எங்கடா காக்கா கிடைக்கணும் நான் சிக்கிட்டு இருக்கிறேன். 10 நாளுங்க, எண்ணி 10 நாள். நீங்க சொன்னது கரெக்ட். மே 4 வரைக்கும் இதுங்க ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். மே 4 அப்புறம் இதுங்க சவுண்டே இல்லாம அப்பயும் முட்டு கொடுக்கும். பட் இருந்தாலும் மே 4 வரைக்கும் நம்ம சில விஷயங்கள்லாம் பொறுத்து தான் ஆகணும், வழி கிடையாது. அதெல்லாம் பொறுத்துலாம் இவனுங்கெல்லாம் போக முடியாது. இவனு என்ன நினச்சிட்டு இருக்கிறான், நாளைக்கு விஜய் எம்எல்ஏ ஆனால் நம்மளை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளை கலாய்க்கிறதுக்கு யோசிப்பாங்க, நம்மளை பற்றி நம்ம ஆளை பற்றி பேசுறதுலாம் யோசிப்பேன். டேய், உன் ஆள் நாளைக்கு எம்எல்ஏ ஆனால் அப்போ தான்டா வச்சு செய்வாங்க, அப்போ தான் இன்னும் வச்சு செய்ய முடியும். தொகுதி பக்கம் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா வா எங்கடா எம்எல்ஏன்னு கூப்பிடுவானுங்க. இந்த தொகுதியில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா எங்கே அந்த எம்எல்ஏன்னு கேட்பானுங்க. வா, நம்மள தான் இருக்குது கச்சேரி. சும்மா இவனுங்க உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு பார்த்தியா இத்தனை சதவீதம் ஓட்டு வந்திருக்கு, எத்தனை சதவீதம் பெங்காலில், எத்தனை சதவீதம் பதிவாயிருக்கு, இங்கே எத்தனை சதவீதம் பதிவாயிருக்கு, போன தடவைக்கும் 2021க்கும் இந்த தடவை இருக்கிற இது 2026க்கும் எத்தனை வாக்கு, எத்தனாயிரம் வாக்கு அதிகமாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் எடுத்து போடு. எஸ்ஐஆர் மூலமாக எத்தனை வாக்குகள் மொத்தமாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து போடுறானுங்களே டிஎல்ல மொத்தமாக எல்லாரும் எல்லாம் பார்த்து தானே இருக்கிறோம். அதாவதுங்க, இந்த அதிசயமாக ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போனேன், என்னை காலேஜே திரும்பி பார்த்துச்சு. நாய காலேஜுக்கு போனால் எல்லாரும் ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து எல்லாரும் எங்களே வரவேற்றாங்க, பயங்கரமான வார்ம் வெல்கம் பண்ணாங்க.
ஆமாண்டா, முதல்ல எல்கேஜியில் போய் சேர்க்கும் போது எல்லாரும் வார்ம் வெல்கம் பண்ணுவாங்க. முதல்ல ஒருத்தன் கிளாஸ்க்குள்ள வரும்போது வார்ம் வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இட்ஸ் வார்ம் வெல்கம், அவ்வளோதான். அது நமக்கு வரவேற்பு, நமக்கு பயங்கரமான ஒரு மாசு. நம்ம யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் 12வது படிக்கும் போது பயங்கரமான மாஸ் காட்டினேன் ஸ்கூல்ல. அதெல்லாம் காலேஜ் வரைக்கும் கேட்டிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உதயம் பெருத்து உத்தரத்துக்காக முட்டாள்தனம், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா தன்னை சுத்தி தான் தேர்தல் நடக்குதுன்றான். டேய், உன் அண்ணன் இன்னைக்கு சென்டர் ஆஃப் தி பாயிண்ட். ஆமா, இந்த எலெக்ஷன் அவன் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட். ஏன்னா புதுமுகத்துக்கு ஒரு, அதுவும் செலிபிரிட்டி, அதுவும் வந்து ஒரு நடிகர் அப்படின்னால அந்த ஈர்ப்பு இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். அது மாற்றுக்கிறது. இதை நான் எப்பலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நீ சென்டர்ல இருக்கிற சேர் தான் நீயே தவிர அந்த சேர்ல உட்காரால் நீ கிடையாது. அது ஒரு சிஎம் சீட்டு. அந்த சிஎம் சீட்டை சுத்தி விளையாடுறது 3 பேரு 4 பேரு. ஆனா கபிலன், எனக்கு ஒரு விஷயம் தான் கபிலன் இன்னும் ஜீரசிக்க முடியல. டிஎம்கே வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்கன்னு தோணுது கபிலன். அவன் முதலே அவனை அடிச்சு தூக்கி உட்கார வச்சிருக்கணும். அவன் கொஞ்சம் அவனை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டான். இந்த அளவுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பண்ணுவான் அவங்களும் எதிர்பார்த்துருவோம். முதலே அடிச்சு உட்கார வச்சிருந்தானா இந்த அளவுக்கு இவ்வளவு வந்திருக்க மாட்டான். அது வந்து நான் அப்பயும் சொல்றேன், நாளைக்கு வந்து விஜய் கட்சியில இருக்கிறவனுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கினாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே பவர் இருக்கும்போதே அவனை அப்பயே தட்டி வச்சிருந்தீங்கன்னா, கரூர் மேட்டர்லயே அவன் ஒரு ஓட்டு சதவீதத்தை சொல்றேன், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எடுத்தான் அப்படின்னா 5% மேல அவன் எடுத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது காரணம் திமுகவோட அலட்சியத்தனம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இதான் ரீசன். கரூர் மேட்டர்ல ஏகப்பட்ட இஷ்யூல வாய்ப்பு கிடைச்சும் அவனை தட்டி உட்கார வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கையிலேருந்து பவர் போனதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து நிறைய விஜய் கட்சிக்கு மட்டும் நிறைய விதி விலக்கல் இந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் வளைஞ்சு கிழந்து போனது. இது அவங்களும் ஒரு காரணம். ஸோ இது 2 தான் நான் காரணம் சொல்லுவேன். ஏடிஎம்கே கூட்டணியும் திமுக கூட்டணியும் தான் காரணம் சொல்லுவேன். ஏன்னா சரியான நேரத்தில் உள்ள ஏறி உங்களுக்கான வாய்ப்பு கிடைச்ச போது அவனை விமர்சனம் பண்ணி கரெக்டான நேரத்தில் நீங்கள் அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். 53 இது வரைக்கும் நான் 54 55 உயிர் போயிருக்கு மொத்தமாக. சேலம் தஞ்சாவூர்ல அந்த 2 உயிர்களையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நடந்தபோது விமர்சனம் பண்ணாமல் கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருந்தா இன்னும் பர்சன்டேஜஸ்லாம் நிறையா ப்ரெஷர் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கணும். கட்சிகள் கூட இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு கட்சியை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ப்ரெஷரை தாங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஆட்கள் கிடையாது. இவங்க அதை நம்ம பேசி பெரிய ஆளாக்கி விடணுமா? தலைவருக்கோ சரி, விஜயகாந்துக்கோ சரி, மற்றவங்களுக்குலாம் டிஎம்கே பண்ண இதுக்கு வந்து விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்கல. ஏன்னா அவங்க கொடுக்கல தான் விஷயம். மேட்ரு என்னன்னா கலகபாடி மேட்ரு என்னன்னா அவங்கள ஹேண்டில் பண்றது, அவங்கள நம்ம வளர்த்து விடக்கூடாதுன்னு அவங்க பார்வையிலேருந்து அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நான் இங்கே பொதுமக்கள் பார்வையிலேருந்து சொல்கிறேன், நீங்கள் வளர்த்தெல்லாம் விட தேவையில்ல, அவன் ஆல்ரெடி வளர்ந்து தான் இருக்கிறான். தயவு செஞ்சு அந்த ஃபேக்டை ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரசியல் பண்ணுங்கன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே ஆன்லைனில் இருக்கிற சில திமுக ஐடிக்கள், ஐடிவிங்கில் இருக்கிற இல்லை திமுக சப்போர்ட்டர்ஸ் ஐடிக்கள் வந்து அவங்க வந்து விஜய்க்கு எதிராக பேசினாலும் விஜய்க்கு எதிராக இங்கே பண்ணாலும் ஆஃப்லைனில் வந்து அது இல்லை அப்படின்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை தான் நானும் ஜிப்சி எல்லாரும் ஒயிட் பேர்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஃபேக்ட் அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இல்லை நம்ம வளர்த்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. முதல்ல தயவு செஞ்சு அதை முதல்ல நிப்பாட்டணும். வளர்த்து அவன் ஆல்ரெடி நீங்க வளர்த்து விடலனா கூட அவன் ஆல்ரெடி பிஜேபி கூட மோதியாவது அவன் பெரிய ஆளா தன்னை காட்டிப்பான். தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்றது அவனுடைய பிகினிங்லேருந்தே அவனுடைய எய்மே. அவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவன் எய்ம் என்னன்னா, சினிமாலேருந்தே அவன் என்ன எய்ம்னா பெரிய நடிகர் ஸ்டார்ஸ் கூட ஃபேன்ஸ் கூட உட்காந்து சண்டை போட்டு அது மூலமா தன்னை வளர்த்துக்கிட்டவன் தான் அவன். அஜித் ஆப்போசிட்ல இல்லைன்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஃபேக்டரி தான், ரியாலிட்டி தான், அதை ஒத்துக்கணும். அந்த ஃபேக்ட் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம போனோம். சின்ன எறும்பு கூட சாணமா இடக்கூடாது. அது யானை காதுக்குள்ள போனா என்ன பண்ணணும் தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம யாரையுமே சாதாரணமா உதாசனப்படுத்தக்கூடாது. அரசியல்னு வரும்போது எது வேணாலும் நடக்கலாம். இப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்க, வந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு அங்கங்க அவன் காஸ்டியூமை போட்டு இந்த ஒயிட் கலரு அந்த காக்கி கலர் பேண்ட்டை ஒன்று பார்த்துட்டு டிராபிக் போலீஸ் கொண்டு இவனுக்கு என்ன பண்றானுங்க, எங்க அண்ணனுக்கு தாண்டா ஓட்டு போட்டாரு பாத்தியா, எங்க அண்ணன் ரீச்சை பாத்தியா, எங்க அண்ணன் பவரை பாத்தியா. இது கட்டமைக்கப்பட்ட பிம்பம். நேத்து முழுக்க விஜய்க்கு ஆதரவா செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இந்த பிம்பங்களை வந்து எப்போ உடையும்னா 10 நாள் எண்ணி 10 நாள் உடையும்.
இல்ல கபிலன், ஓட்டு பர்சன்டேஜ் இவன் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறானா அது முழுக்க முழுக்க திமுக தான் நான் காரணமா சொல்லுவேன் கபிலன். செகண்ட் பாயிண்ட், இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல 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 ஏன்னா அதுல பிஜேபிக்கு பங்கு இருக்கு. பிஜேபிக்கு பங்கு இருக்கு. அப்படி மொத்தமா நம்ம அப்படி திமுக கார்னர் பண்ணிட்டு போக முடியாது. அவன் கையில பவர் இருக்கிற வரைக்கும் தான் அவன் கையில பண்ண முடியும். ஒரு செட் ஆஃப் டைம் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி இவனுக்கு வந்து முட்டு கொடுக்குது. ஏங்க விஜயகாந்த் இவரு நீங்க கையில எடுத்துக்கிட்ட கூட விஜயகாந்துக்கு என்ன அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு சின்னம் கிடைச்சது இல்ல இல்ல. விஜயகாந்த் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல சின்னம் கையில கொடுக்கலையே. கேஸை போட்டு அதை போட்டு சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்தாங்களே விஜயகாந்துக்கு. அந்த ப்ரெஷர் இவனுக்கு கொடுக்கவே இல்லையா யாரும். ஃப்ரீ ஹேண்டு. இவர் எங்க போய் நின்னாலும் பர்மிஷன். இவருக்கு பர்மிஷன் கொடுக்கலையா அதிகாரிகளை மாற்றுறது. இவரு எங்க போனாலும் உடனே அதுக்குன்னு தனியா ஸ்பெஷல் அதை கவரேஜ் பண்றதுக்காகவே தனியா பாலிமர் சேனல்ல ஒருத்தன் செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் உட்காந்து போட்டோ ஷூட் நடத்துறான். மைக் கொடுத்துட்டேன்டாக்கிருப்பா. அவனுக்கு தனியா போட்டோ ஷூட். யாரு? பாலிமர் சேனல் இருக்க ரிப்போர்ட்டர் இவனுக்கு வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறான். தேங்க்ஸ் சொல்லி இவனுங்க வந்து போட்டோ எடுக்கிறானுங்க. நீங்க அந்த போட்டோ ஷூட்டை பார்த்துருப்பீங்க. அந்த போட்டோ ஷூட்ல பாத்தீங்கன்னா அப்படியே இன்னையோட நல்ல நண்பன் வேண்டும் என்று அப்படியே ஒரு பிரியா விடை மாதிரி. அதனால திமுக மட்டும் கார்னர் கட்டுறது என்னால் ஏற்றுக்க முடியாது. விஜய் வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய விஜயை வந்து கண்ட்ரோல் பண்ணாம இல்லை விஜயோட அரசியலை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. அதை அவங்க சரியா செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்றேன். தனியா நிக்கிற வேல்முருகன் கட்சி முதற்கொண்டு சொல்றேன். அவங்களுடைய கடமையை வந்து ஒரு விஷயத்துல ஒரு புதுமுகம் உள்ள வருதுன்னா எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று ரேகிங் பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இது திமுக ஆன்லைன்ல ஐடி விங் அவங்க செஞ்சிருக்காங்க. கடைசி நேரத்தில் நடுநடுல அதிமுக ஐடி விங்ல சில பேர் பண்ணாங்க. முழு மூச்சா இறங்கி ஆஃப்லைன்லயும் ஆன்லைன்லயும் இறங்கி பண்ணாங்களான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. அதனாலதான் சொன்னேன், அவன் 5% மேல ஏதாவது ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா வாங்கினான்னா அதுக்கு காரணம் இவங்க சரியா கவனிக்கப்படாமல் இவங்க விட்டதுனாலதான், இவங்களுடைய கேர்லெஸ்னஸ் தான். அப்படிதான் எடுத்துக்க முடியும். அதெல்லாம் அது ஒரு கட்சி மேல மட்டுமே பழிய போட்டு ஒரு 10% பிரயோஜனம் கிடையாது. இப்போ சீமான் வந்து விமர்சனம் பண்ணது ரொம்ப கம்மி. துரைமுறை விமர்சனம் பண்ணது அதிகம். சாட்டை துரைமுறை அவன் விமர்சனம் பண்ணது அதிகம் இல்லையா? கலகபாலி வணக்கம். சாரி கபிலன் ப்ரோ, ஃபோன் கபிலன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பேச லிங்கே பார்க்கல. நான் டக்குனு கால் வந்து அப்புறம் தான் வாட்ஸ்அப் பார்த்தேன். மகேஷ்னு ஒருத்தன் இருப்பான், அவனை அன்ஃபாலோ பண்ணிருங்க. முடிஞ்சா அவன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இப்பயே சொல்லிட்டேன். அப்படி எப்படியாவது டிஎம்ல பேசுற மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கபிலன் பாசமா கூப்பிட்டாப்ல ஸ்பேஸுக்கு, வரியாடா மகேஷ், பெங்களூர்ல இருந்தாலும் பரவாயில்ல வரியாடா மகேஷ் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லைன்னா அவன் ஃபோன் நம்பர் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. அவனுக்கு ஞாபகப்படுத்துறேன் எப்படி அவன் என் காலில் விழுந்தான்றதை நான் அந்த பயிலுக்கு ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க கல கபாலி, வணக்கம். ஹாய் கபிலன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க ஓட் பர்சன்டேஜ் 85% வந்துட்டோம்னால அண்ணனுக்காக எல்லாம் கூடியிருக்கானுங்க. போற ரோட்ல ஓட்டிங் பூத் போற இடத்துல எல்லாம் நண்பா டிவி ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கதறானுங்க. எல்லாரும் கார் தூப்பிட்டு போறானுங்க. யாரா இவனுங்க தற்கொலை மாதிரி ரோட்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க கொடியை பிடிச்சிட்டு. ஏன்னா இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க பெங்கால்ல மாதிரி 90% ஓட்டு வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டு வந்து அதிகமா ஓட் ஷேரா இருக்கு, இவனுக்கு ஓட்டு போட போறானுங்க. மாற்றம் அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்றானுங்க. ஆனா இவன் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நிறைய பேர் ஓட்டு போறானுங்க. இந்த மாதிரி தற்கொலைலாம் வந்துடக்கூடாது, பெரம்பூர்ல டெபாசிட் வாங்க மாட்டா சொல்றானுங்க. இவனுங்க எப்படி இவனுக்கு ஒரு நாலேஜே இல்ல. டெபாசிட்லாம் வாங்கிடுவான் பெரம்பூர்ல. இல்ல கலகபாலி, டெபாசிட்டுக்கு பெரம்பூர்ல வாங்கிடுவான். ஜெயிப்பானான்றது கேள்விக்குறி. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஜெயிப்பானா இல்லையன்றத நான் மத்த யாராவது சொல்றீங்களா டெபாசிட் வாங்குவானா இல்லையான்னு சொல்றீங்களா, அதை நான் ஏத்துப்பேன். இவன் டெபாசிட் வாங்கிடுவான். இஞ்சி போனா ஒரு தொகுதி ஜெயிப்பானா அவ்வளவுதான். அது கூட ஜெயிப்பானா அதான் சொல்றேன். அவ்வளவுதான். இவனுக்கு என்ன எய்ம் பண்றானுங்க தெரியுங்களா? நம்ம 2வது இடத்துக்கு வருவோமா, 3வது இடத்துக்கு வந்துருவோமா, எப்படியாவது நம்ம 2வது இடத்துக்கு வந்துடணும் ஓட் பர்சன்டேஜஸ்ல. அவனுக்கு எய்ம் பண்றதுதான். அவனுக்கு மைண்ட் செட் அப்படி மாறி போச்சு. எவனா ஒருத்தன் இப்ப போட சொல்லுங்க எடிட்ட, வருங்கால முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி போட சொல்லுங்க, எடிட்டு போட மாட்டானே. எங்கேயாச்சும் டிஎல்ல பாத்தீங்களா நீங்க? அவனுக்கு எதிர்கட்சியா வர போறாங்கன்னு போட்டுட்டு நீங்க வேற.
இதத்தானே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க என்னமோ சிஎம் பதவிக்கு போட்டி போடுற மாதிரி நடக்குது. இங்க அவனுக்கு எய்ம் பண்றதே ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சிக்கு. அதிமுகவோட இடத்த பிடிக்கிறது தான் இங்க பிளானே அப்படின்றத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் மறுபடியும் இன்னொன்னு சொல்லிடுறேன், இப்பயும் சொல்லிடுறேன், இது ஒண்ணு சொல்லிடுறேன், சேர்த்துக்குங்க மக்களே. என்னமோ இப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து அவனுக்கு ஒரு நினைச்சிட்டு இருக்காங்க பிஜேபி நமக்கு சார்பா சில விஷயங்கள் செய்யுது அப்படின்னு. ராஜா, அதிமுக முதுகுல உட்காந்து எப்படி ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறானுங்களோ அதே மாதிரி நாளைக்கு அதிமுக தேவைப்படலைன்னா விஜய் கட்சி முதுகுல உட்காந்து ரத்தத்தை குடிப்பாங்க. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு உன்னை சக்கையா புழிஞ்சு போடுவாங்க. இது எழுதி வச்சுக்கோ, இது நடக்கும். சினிமாலே நம்ம காலுக்கடியில இருந்தவனுங்க அரசியல்ல போயிட்டு எல்லார்ட்டையும் அடி வாங்குறானுங்க. இவனுங்க யாரு ஓட்டு போடுவானுங்க? இவனுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு 41 பேர் கொண்டுட்டு கரூர்ல கொண்டுட்டாங்க. பேசார் நான் டைமுக்கு தாங்க வந்தேன், என்னாலலாம் சாவல. பழிய தூக்கி போறாரு. பழிய கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். தல அஜித் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. ஓகே, அந்த ஸ்டாம்பீட் வந்து நானும் காரணம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. இவன் வந்து அக்செப்ட் பண்ண கூட தகுதி இல்லாத தற்கூரியா இருக்கான். இவனெல்லாம் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தற்கூரி மாதிரி இருக்கானுங்க. பொதுமக்கள் நம்ம ஒண்ணு சிந்திப்போம். பொதுமக்களோட மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுத்து ஒண்ணு இருக்கு. ஏன் ஒரு மாவட்டத்துக்கு பொறுத்து ஒண்ணு தனித்தனியா இருக்கு அப்படின்னா, கம்யூனிட்டி, ரிலீஜியன், இது ஒண்ணு இருக்கு. ரிலீஜியன் பெருசா இங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசா ஈடுபடாது, அது வேற விஷயம். ஆனா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு பதட்டநிலை ஒன்று இருக்கும். நேற்று வாக்குச்சாவடிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது தெளிவா புரியும். போயிட்டு நான் நேற்று நியூஸ் சேனலே ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நியூஸ் சேனல் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எனக்கு நல்லா தெரியும். என்னைக்குன்னா மே 3ஆம் தேதி நைட்டு, மே 3ஆம் தேதி விடிய காலையிலேருந்து ஆரம்பித்தோம்னா நைட்லேருந்து சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா அப்படியே 12 மணி மே 4 வந்துருதா, அன்னிலேருந்து கச்சேரி ஆரம்பிக்கும். ரியாலிட்டின்றது அன்னைக்கு காட்டும். எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, எனக்கு இந்த இவிஎம் மிஷினில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அது ஒன்று இருக்குது. ஏன்னா அது சம்திங் எனக்கு அது ஒரு மைஸ்ட்ரியாகவே இருக்குது எனக்கு அந்த இவிஎம் மிஷின் அப்படின்றது. அதனால் நான் அதை வந்து நான் சரி ஓகே சரி பார்ப்போம், இந்த இடம் நீ என்ன கேம் ஆடுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது இவங்களுக்கு அட்வான்டேஜாக கொண்டு போய் முடிச்சாங்க. இல்லை வந்து 10 சீட்டு 20 சீட்லாம் சத்தியமாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இங்கே டிவிகே கட்சி வந்து 10 சீட்டு ஜெயிச்சிடும் 20 சீட்டு ஜெயிச்சிடும் நீ கனவு கண்டினா அது 1ஆம் நம்பர் முட்டாள்தனம். அதில் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணானுங்கன்னா அது பக்காவாக ஃபார்ஜரி பண்ணுறானுங்கன்னு அர்த்தம். பிஜேபி கண்டிப்பாக நீ வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சிருக்கேன்னு பச்சையாக தெரிஞ்சிடும். 10 சீட்லாம் இங்கே 20 வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு சீட்டு அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் கேள்விக்குறி தான். விஜய் ஜெயிக்கிறதும் கேள்விக்குறி தான். இது இவங்களுக்கு என்னன்னா, மச்சான் பயத்தை வெளில காட்டிக்காத மச்சான், பயத்தை வெளில காட்டி ஜல்லிக்கட்டு வா, இது வாடி வாசல்ல போய் நின்றுட்டு முகத்தை பயத்தை மட்டும் காட்டுறாரா, மாட்டை கண்ணை மட்டும் பாத்துறாரா, மாட்டை கண்ணை மட்டும் பாத்துறாரா. அதான் அதுதான் இவனுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கிறானு. இப்போ பார்த்தியா தேர்தல் முடிஞ்சு போச்சு, அடுத்த 10 நாள் பார்த்தியா நாங்கள் தான் சரி வா இப்போ ஃபேன் ஃபைட்டு பண்ணலாம், சரி ஓகே வாடா பண்ணலாம் வாடா. டே நீ அண்ணன் எம்எல்ஏவான இருந்தாலும் சரி நாங்கள் மாற மாட்டோம், அவன் எம்பி ஆனாலும் சரி நாங்கள் மாற மாட்டோம், இந்த கரூர் மேட்டரை விடவும் மாட்டோம். எவனோ ஒருத்தன் போய் வந்து ஏதோ திமுக ஸ்பேஸ்ல போயிட்டு எவனோ ஒருத்தன் என்னை பத்தி அவன் டெவில்ன்றவன் எவனோ என்னை பத்தி இல்ல புரியல. திமுக ஸ்பேஸ்ல கமலஹாசன் என்ன ஆனாரோ அதேதான் விஜய் ஆக போறாப்ல. கடைசி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கமலஹாசன் அப்படி தான் வந்தாப்ல. அந்த மூஞ்சிலாம் போயிட்டு சட்டசபைக்கு உள்ள போறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் கன்றாவியா இருக்கு. அவனை வந்து ஒரு டேபிள்ல முதலமைச்சர்ன்ற அந்த இதுல போட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன 234 தொகுதியில நீ போய் ஏண்டா 234 தொகுதியில கேண்டிடேட் இல்லாம சுத்திட்டு இருந்தீங்க, கேண்டிடேட் இல்லாம சுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு 234 தொகுதியில இவங்க வந்து ஓட்டை பிரிச்சிருவாங்களாம் ப்ரோ. சரி எத்தனை தொகுதி இருந்தா எத்தனை மெஜாரிட்டி இருந்தா ஆட்சி அமைக்கலாம் அதுக்கு சொல்றேன் நான், அதுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும், எங்களுக்கு ஆதரவு வேணும். விஜய் அரசியல் தொகுதி எத்தனை தெரியாது, 234க்கு 5 தொகுதி தான் ஜெயிக்கும் சொல்றானுங்க. அதெல்லாம் 5 தொகுதிலாம் என்ன இங்க ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான் அந்த பக்கத்துல இருக்கான்ல இந்த கிருபா, இவன் எலெக்ஷன் நடக்கிறது 2 நாள் முன்னாடி என்னடா சொன்னேன்ட்ட ஸ்பேஸ்ல பெரிய வாக்குவாதமாகி இந்த பையன் கோச்சிட்டு போயிட்டான், பிடிச்சி இவனை போய் பிடிச்சி இழுத்துட்டு வரேன் இந்த கிருபாவை டேய் மைக்கான் பண்றான். லேய் உனக்கு நான் நேர்ல வரேன், மெட்ராஸுக்கு நேர்ல வந்து உன் முதுகுல நங்குன்னு குத்த தான் போறேன். என்ன நேத்து ஒன்னு எடுத்து அனுப்பிச்சு விட்டேன்,
எது நாமக்கல் மாவட்டத்துல பணம் கொடுத்து மாட்டிட்டானுங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்பி முன்னாடி கட்டப்பையில கட்டு கட்டா பணம் எடுத்து வைக்கிறானுங்க. 100 ரூபா தாள் கட்டு 3 கட்டு, 200 ரூபா தாள் கட்டு ஒரு 2 கட்டு என்ன எடுத்து வைக்கிறாங்க. எது டிவிக்கே பணம் கொடுக்குது நாமக்கல் ஏரியால. யாரு? ஐஆர்எஸ். இல்ல ப்ரோ, இந்த திருச்செங்கோடு ப்ரோ, நாமக்கல்ல வேற ஆளு. எல்லாம் அந்த ஆளு காசுதான்டா. சும்மா அந்த ஏரியா நான் அவர்கிட்ட தான் அம்மா இருக்கிற அமௌண்ட் பக்கத்துல எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. சும்மா அந்த ஆளு தான். சும்மா இது பண்ணாத. சுத்தி இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்ல ரொம்ப ஓகே மயிர் அவரு வெங்காயம் என்ன சொன்னா. நான் அன்னைக்கே சொன்னேன், டே நாமக்கல் ஏரியா உன் ஏரியாலாம் நல்லா இத்துக்க வரலாறு என்னைக்கும் பொய் சொல்லாது. இங்க நீங்க சோசியல் முக்கியமா இந்த இதுல சேனல்ஸ் எல்லாம் நீங்க விவாதங்களை பாக்குறீங்க. அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, ஹிஸ்டாரிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஹிஸ்டாரிக் பேஸ் பண்ணி தான் வரும். போன எலெக்ஷனில் 2021 30 வயசுல இருக்கிற ஓட்டு போட்டவன் அடுத்தது 35 வயசுல இருக்கும்போது ஓட்டு போட்டிருப்பான். 2026 35 வயசுல போன தடவை ஓட்டு போட்டவன் இந்த தடவை என்ன 40 வயசுல இப்போ ஓட்டு போட்டிருப்பான் 2026. அவன் வயசு மாறும், அவன் எண்ணங்கள் மாறுமா? புரிஞ்சிக்க. நான் அதுதான் நான் சொன்னேன். கவர்மெண்ட் ஆஃபீஸர் செக்டார்ஸை தனியாக எடுத்து வை. இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் தனியாக எடுத்து வச்சிங்கன்னா, நான் திமுக ஆட்சியில் எனக்கு வேலை கிடைச்சிது, எனக்கு அதிமுக ஆட்சியில் எனக்கு வேலை கிடைச்சிது, அதனால என் விசுவாசம் திமுக இல்லைன்னா அதிமுக தான். அவன் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான், அவங்க ஃபேமிலி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். புதுசாக பசங்க வராங்களே, இல்லை எனக்கு மாற்றம் வேணும், அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மட்டும்தான் அப்படி வித்தியாசமாக சிந்திப்பான். ஏன்னா ஒன்ன மாதிரி சிந்திச்சு இங்கே வந்தவங்க தான் நாங்கள்லாம். தடவை ஓட்டு போடும்போது டிஃப்ரெண்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு வித்தியாசமா ஏதோ போடணும்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கு போட்டோம். அப்புறம் அதுக்கு அடுத்து தாண்டி அப்படியே வரும்போது ஒன்று ஒன்றா வரும்போது ஒவ்வொரு கட்சியா நம்ம நம்பி போனோம். கடைசியில எங்க போய் வந்து முடியுது? திமுக அதிமுகல தான் வந்து முடியுது. இதை நான் அவனுக்கு அன்னைக்கு நான் ஹிஸ்டரி எடுத்து வச்சு அவனுக்கு நான் சொல்றேன், இல்லை ப்ரோ 4லேருந்து 5 சீட்டு வந்துடும் ப்ரோ. யார் இவரு? அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரஜினி டிபி வச்சுக்கிட்டு நீ விஜய்க்கு முட்டு குடிக்கிறே நல்லா இருக்கா அப்படின்னு டக்குன்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு, கோவம் போயிட்டான். நேற்று பார்த்தீங்களா தலைவர் ஃபேன்ஸ்ல 2 பேர், தலைவர் ஃபேன்ஸ் டீம்னு ஒருத்தவன், இன்னொரு ஆளு அந்த மகேஷ்னு ஒருத்தன். அந்த மகேஷ்ன்றவன் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், அவன் காக்கா காக்கானா நான் ஆரம்பத்துலேருந்து எப்போ 2019 அந்த நாயை அடிச்சிட்டு இருந்தேன், 20 இன்னைக்கு எல்லாருக்கும் தலைவர் ஃபேன்ஸ் அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் எல்லா அணில் குஞ்சுகளும் அவனெல்லாம் நேத்தே போட்டு பார்த்துட்டு இல்ல அவனெல்லாம் நேத்தே நான் போட்டு நேத்து நைட்டு தூங்க போற டைம் நான் தூக்கலத்துல அவன் நேத்து பச்சையாவே போட்டு டைப் பண்ணி திட்டி விட்டேன். அவன் யாரு என்ன ஏது, ஆகாஷோட அவன் வாட்ஸ்அப்ல போய் உட்காந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டது, ஸ்பேஸ்ல மேல வாடான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கே அவன் வாட்ஸ்அப்ல மண்டி போட்டான். இல்லைன்னு சொல்லி அவனை கேட்க சொல்லுங்க, அவன் ஆகாஷ் அங்கேதான் சுத்திட்டு இருப்பான், அவனை போய் கேட்க சொல்லுங்க இல்லைன்னு. இவனுக்கு தனியா ஃபோல்டரை போட்டு வச்சிருக்கிறேன். இவன் போட்ட ட்வீட், ஏங்க டோனிக்கு ஐபிஎல் சண்டைக்கு டோனிக்கு வக்காலத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு டோனி கோலிக்கு சண்டை நடுவில் ரஜினியை கெட்டவரை சொல்லி திட்டிட்டு போனவங்க இந்த முட்டா பைய. பார்ல ஊத்தி கொடுக்குறேன்னா ஊத்தி கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டு ரஜினியை பத்திலாம் இங்க தப்பா பேசுற வேலையை வச்சுக்கிட்டான் அப்படின்னா, இந்த நானும் ரஜினி ரசிகன் இந்த இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் நியாயமா நான் என்ன கேட்க முடியுமோ அதை கேட்டுருவேன். வலிச்சதுன்னா அதுக்கு நான் ஒரு பொறுப்பு இல்லை. அதனால இங்க சோசியல் மீடியால வர்றதை பார்த்துட்டு இந்த ரிலீஸ் படம் என்ன ப்ரோ, படத்துக்கு பயங்கர ஹைப் இருக்கு ப்ரோ, படம் ஹிட் ஆயிடுமா ப்ரோ, அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறுங்கய்யா. பதட்டமா தான் இருக்கும். ஐயோ ஜெயிச்சிருவானோ, ஐயோ ஜெயிச்சிருவானோ, எப்படி எத்தனை தொகுதியில எவ்வளவு மெஜாரிட்டி வேணும் சிஎம் வரத்துக்கு? ஒரு ஒரு எந்த கட்சியும் ஆதரவு இல்லாம எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம நீ ஜெயிச்சிருவ. அப்ப இங்க கூட்டணி நிக்கிறவங்களாம் லூசு பயலா? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? 50 வருஷ கட்சின்றானுங்க, கூட்டணி இல்லாம அவங்களாம் நிக்க முடியாது. கூட்டணியோட தான் அவங்க நிக்கிறாங்க. 2 கட்சியுமே கூட்டணிக்கு தேவைப்படுது. கூட்டணி கட்சிகளோட வச்சுதான் அவங்களால அவங்க இன்னைக்கு தேர்தலை ஃபேஸ் பண்றாங்க. சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ ஏதோ ஒண்ணு. வித்தவுட் அலையன்ஸ் தேர் இஸ் நத்திங். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. இங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அது தெரியும். யாரும் சொம்பையும் கிடையாது. சாட்டை திரும்ப சொல்ற மாதிரி காலில் விழுறா அப்படின்ற மாதிரி விஜய் காலில் விழுவானு எல்லாத்தையும் கூட்டத்தை கழிச்சுட்டு அணில் கூட்டம் தெரிச்சு. இந்த எலெக்ஷன் காலில் விட மாட்டான். ஆனா அடுத்த எலெக்ஷன் மார்க் மை வேர்ட், இந்த எலெக்ஷன் திமுக ஜெயிச்சதுன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க வர முடியாது. ஏன்னா கொஞ்சம் எதிர்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி ஆகும்.
நான் இதுதான் முன்னாடியே நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். திமுகவோட பெரிய மைனஸ் என்னன்னா சட்ட ஒழுங்கு. இதை வந்து ஜெயலலிதா எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்க ஹேண்டில் பண்ணணும். அது இவங்க கொஞ்சம் லிபரலா விட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான் காலங்காலமா. அந்த அந்த கட்டுக்கு அந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, இரும்பு கையோட அடக்கிறது புடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெயின்டைன்ஸ் பண்ணணும். அது அவங்க பண்ண மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இங்க அதிமுக இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க ஜெயலலிதா அந்த அம்மா இருந்த அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இவங்க எடப்பாடி பெரியல அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லை. அந்த கண்ட்ரோல், அந்த கமாண்டிங், அந்த நான் வச்சுதான் அப்படி இல்லை இல்லை. எல்லாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் பதவிகள் எல்லா முன்னாள் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு இது போட்டு போக வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. தலைமைனா தலைமை பேசுறதுதான். ஒண்ணும் இல்ல, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு இருக்கு. இங்க வந்து கட்சி தலைவர் இப்படி நிக்கிறாப்பெல்லாம் 10 அடி தள்ளி நிக்கணும். எல்லாம் கூட இருக்கிற அமைச்சராரு, நீ வந்து யாரா வேணாலும் தள்ளி நில்லு. அப்படியே ஒடிச்சுக்கிட்டு அப்படியே நெளிச்சுக்கிட்டு இப்படி பக்கத்துல ஒடிச்சுக்கிட்டு நிப்பாங்க. ஏதோ இங்கதான் மைக் இருக்கு, மைக்கு நான் முன்னாடிதான் நிப்பேன், நீ பின்னாடி நிப்பியா, இவருக்கு அடுத்தது யாரு நானா நீயா அப்படின்ற மாதிரி அந்த அதிமுக ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க அதுவே திமுக நீங்க பேட்டி